ஹாலிவுட் படங்கள்ல ட்ரேடிங் பண்றத பார்த்திருப்பீங்க இல்லையா? எப்பவும் ஒரே பரபரப்பு, ஸ்கிரீனை பார்த்து கத்துறது, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு ஏதோ மேஜிக் மாதிரி கணக்கிறது, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா நிஜ மார்க்கெட் அப்படி கிடையாது. நீங்க இமோஷனல் ஆகி தொடர்ந்து பணத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது மென்டல் ஆபரேட்டிங் சிஸ்டம் தேவை. இந்த அனாலிசிஸ்ல உங்க மூளையை எப்படி முழுமையா ரீப்ரோகிராம் செஞ்சு இமோஷனல் லாஸை தடுக்கலான்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் த ட்ரேடிங் மைண்ட் செட் ட்ரூத், ரெண்டாவது மாஸ்டரிங் பிரெயின் அண்ட் டோபமைன், மூணாவது திங்கிங் இன் ப்ராபபிலிட்டிஸ், நாலாவது தி எக்ஸிகியூஷன் டிசிப்ளின் ரோல், அஞ்சாவது போஸ்ட் மார்க்கெட் ரிகவரி ருட்டீன், கடைசியா தி அல்டிமேட் ட்ரேடர் ஐடென்டிட்டி. சரி, நேரா முதல் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். தி ட்ரேடிங் மைண்ட் செட் ட்ரூத். உங்க கோர் சிஸ்டமை அப்கிரேட் பண்ற நேரம் இது. ட்ரேடிங்கை ஒரு எக்ஸைட்மெண்ட்டா பார்க்கறதும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண நினைக்கிறதும் தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய தவறான மைண்ட் செட். இதோட ரிசல்ட் உங்க கேபிட்டல் முழுசா காலியாகிடும். சரியான மைண்ட் செட் என்ன தெரியுமா? காம் எக்ஸிகியூஷன், அதாவது அமைதியா செயல்படுத்துறது, அப்புறம் சிஸ்டம் கண்ட்ரோல். உங்க நர்வஸ் சிஸ்டமை கண்ட்ரோல்ல வைப்பது, ப்ராபபிலிட்டி அடிப்படையில் யோசிப்பதும் மட்டும்தான் உண்மையான ட்ரேடிங். மார்க்கெட்ல ரொம்ப நாள் சர்வைவ் ஆகணும்னா இதுதான் ஒரே வழி. அடுத்த செக்ஷன் மாஸ்டரிங் பிரெயின் அண்ட் டோபமைன். உங்க உடம்பையே ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எப்படி ரெகுலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ மார்க்கெட் ரீசெட் பண்ணியே ஆகணும். எப்படி? ஸ்டெப் 1, ஒரு 10 முறை 4-6 பிரீதிங் பண்ணுங்க. அதாவது 4 செகண்ட் மூச்சு உள்ளே இழுத்து 6 செகண்ட் மெதுவா வெளியே விடணும். ஸ்டெப் 2, உங்களுக்கு நீங்களே மென்மையான பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க உடம்புல எங்கேயாச்சும் டென்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. தாடை இறுக்கமா இருக்கா? நெஞ்சு பகுதி பாரமா இருக்கா? இந்த டென்ஷன் எல்லாமே நேரா எமோஷனல் ரிஸ்கா மாறும். ஹார்ட்வேர்ல ஒரு வைரஸ் மாதிரி நுழையிறத தடுக்கவே இந்த செக். இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ப்ரீ மார்க்கெட் டோபமைன் டேஞ்சர்ஸ். ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க மூளைக்கு தவறான டோபமைனை கொடுக்கவே கூடாது. பான், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான வீடியோக்கள், பேனிக் ஆகிற நியூஸ், இதையெல்லாம் ட்ரேடிங் கூட சேர்த்தீங்கன்னா உங்க மூளை ஓவர் ஸ்டிமுலேட் ஆயிடும். அப்புறம் என்ன, இம்பல்சிவ் ட்ரேடிங்கை உங்களால தவிர்க்கவே முடியாது. லாஸ் கன்ஃபார்ம். இதையெல்லாம் தவிர்த்துட்டு கரெக்டான டோபமைன் லெவலுக்கு வர இத மெதுவா ரொம்ப ஆழமா சொல்லி பாருங்க. நான் அமைதியா இருக்கேன், என்னால காத்திருக்க முடியும், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். உங்க மூளை நியூட்ரலாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது செக்ஷன் திங்கிங் இன் ப்ராபபிலிட்டிஸ். உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆல்காரிதத்தை எப்படி மாத்தி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க மாஸ்டர் ரூல் என்னன்னா, ப்ராபபிலிட்டி அடிப்படையில யோசிங்க, உறுதியான முடிவுகள் அடிப்படையில இல்ல. இந்த ட்ரேட்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த நச்சுத்தன்மையான எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி யோசிப்பார்னா, ஓகே இந்த செட்டப்ல ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு தான். இந்த மைண்ட் ஷிஃப்ட் தான் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 3 கேள்விகளை செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. 1, செட்டப் தெளிவா இருக்கா? 2, ரிஸ்க் எவ்வளோன்னு முன்கூட்டியே தெரியுமா? 3, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா அமைதியா ஏத்துக்க முடியுமா? கராரா இருங்க. இதுல ஒரு கேள்விக்கு உங்க பதில் இல்ல அப்படின்னா கூட அந்த ட்ரேடை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. எந்த காம்ப்ரமைஸும் வேணாம். நாலாவது செக்ஷன் த எக்ஸிகியூஷன் டிசிப்ளின் ரூல். இங்க தான் எக்ஸிகியூஷன் புரோட்டோகால், அதாவது உண்மையான ஆக்ஷன் இருக்கு. 10, வெறும் 10 வினாடிகள். ஒரு ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கட்டாயமா ஒரு 10 செகண்ட் அமைதியா இருங்க. இந்த கேப்ல நீங்க அவசரத்துல ட்ரேட் பண்றீங்களா, இல்ல பழிவாங்கிற எண்ணத்துல பண்றீங்களா, இல்ல ஃபோமோவால பண்றீங்களான்னு உங்களுக்கே ஈஸியா புரிஞ்சிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல் இது. கோல்டன் ரூல் இதுதான் பாஸ். த மார்க்கெட் ஃபாஸ்ட், த மைண்ட் ஸ்லோ. மார்க்கெட் ரொம்ப வேகமா இயங்கும், ஆனா உங்க மைண்ட் ரொம்ப மெதுவா பொறுமையா இருக்கணும். லாஸ் ஆனதுக்கு அப்புறம் சைஸை டபுள் பண்றது, எமோஷனலாக திரும்ப ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகுறது, எந்த ரீசனும் இல்லாம ரேண்டமா ஸ்கேல்பிங் பண்றது, நோ வே. இதெல்லாம் கட்டாயமா செய்யவே கூடாது. 5வது செக்ஷன் போஸ்ட் மார்க்கெட் ரெக்கவரி ருட்டீன். மார்க்கெட் முடிஞ்சதும் உங்க சிஸ்டமை எப்படி கூல் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் புரோட்டோகால். மார்க்கெட் முடிஞ்சுதா, வேலையா ஸ்கிரீனை விட்டு எழுந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ரிலாக்ஸா நடங்க. உடனே உட்காந்து எந்த அனாலிசிஸும் பண்ணாதீங்க. அப்புறமா பொறுமையா உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க. எது சரியான ஆக்ஷன், எது எமோஷனலான ஆக்ஷன்னு எழுதுங்க. ரிவெஞ்ச் செஷன்ஸ் வேணாம், குற்ற உணர்ச்சியும் வேணாம், ஓவர் கான்ஃபிடன்ஸும் வேணாம். அடுத்த நாளுக்கு உங்க சிஸ்டமை ரீசெட் பண்ண பிசிக்கலா ஸ்கிரீனை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம இப்போ கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். தி அல்டிமேட் ட்ரேடர் ஐடென்டிட்டி. உங்களோட ஃபைனல் ஃபார்ம் என்னவா இருக்கணும்? ஒரு லாபகரமான ட்ரேடரோட நாள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. காலையில மூச்சு பயிற்சி செஞ்சு அமைதியா இருக்கிறது,
மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஆல்ஃபா ரீசெட். ஒவ்வொரு ட்ரேடுக்கு முன்னாடியும் அந்த 10 செகண்ட் பாஸ். மார்க்கெட் முடிஞ்சதும் நடந்துட்டு ஜேர்னல் எழுதுவது. நைட் அதிகமா ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறது. இது எல்லாமே ஒரு மெஷின் மாதிரி தொடர்ந்து நடக்கணும். ஆனா கவனமா இருங்க, பிக்கஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ராயர் சில இருக்கு. தூக்கமின்மை, டோபமைன் கிராஷ், பணத்துக்கான அதீத தேவை, ரிவெஞ்ச் மைண்ட் செட், அப்புறம் சோஷியல் மீடியால மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது. இந்த வைரஸ்கள் எல்லாம் உங்க ப்ராபபிலிட்டி எட்ஜ அப்படியே அழிச்சிடும். உங்க மென்டல் ஸ்டேட்டையே மொத்தமா கிராஷ் பண்ணிடும். இதுதான் உங்க புது ட்ரேடர் ஐடென்டிட்டியோட தாரக மந்திரம். இதை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. Your job is not to force profit. Your job is to protect probability. மார்க்கெட்ல இருந்து லாபத்தை கட்டாயப்படுத்தி புடுங்கிறதும் உங்க வேலை கிடையாது. உங்க உண்மையான வேலை உங்க ப்ராபபிலிட்டியை பாதுகாக்கிறது மட்டும்தான். இந்த ஒட்டுமொத்த ஃபார்முலாவையும் பார்ப்போம். இது ஒன்னோட ஒன்னு எப்படி இணைஞ்சிருக்குன்னு பாருங்க. காம் பிரைன், அதாவது அமைதியான மூளை, கிளியர் டிசிஷன்ஸ்க்கு வழிவகுக்கும். தெளிவான முடிவுகள், கண்ட்ரோல்டு ரிஸ்கை எடுக்க வைக்கும். இது நேராக ஹையர் ப்ராபபிலிட்டி சர்வைவலை உறுதி செய்யும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு சங்கிலி தொடர். இப்ப சொல்லுங்க, are you ready to stop trading for excitement and start surviving like a machine? வெறும் பரபரப்புக்காக ட்ரேட் பண்ற உங்க பழைய இமோஷனல் பழக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த புது ஆபரேட்டிங் சிஸ்டமை ஏத்துக்க தயாரா? உங்க உணர்ச்சிகளை ஓரமா வச்சுட்டு ஒரு மிஷின் மாதிரி பெர்ஃபெக்ட்டா சர்வைவ் ஆக நீங்க ரெடியா?